3 பொருட்கள் வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்யலாம் வாங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வச்சு ரொம்ப ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சம்மரில் செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸே இருக்கக்கூடாது, கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம், இல்லைனா கோதுமை மாவு இல்லை அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற பால் நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வரும். பால் நல்லா கொதிக்கணும். இந்த பால் நல்லா கொதித்த பிறகு தான் இதில் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம். இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ப்ரௌன் சுகர் சேர்க்குறப்ப டேஸ்ட்லாம் ஒன்றும் மாறாதுங்க, அதே போல் தான் இருக்கும். பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை நம்ம கொதிக்க வைக்கணும். மீடியம் ஃப்ளேம் வைக்காதீங்க, கீழே அடி பிடிச்சிரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே இதே போல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வேனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு வேனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறின பிறகு இதை நம்ம ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. அடுத்ததாக இதை ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். நீங்கள் இதே போல் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லைனா ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிவிட்டு கூட அரைச்சிக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு அரைச்சிக்கோங்க. இது எதுக்கு செய்கிறோன்னா, நல்லா க்ரீமியாக வர்றதுக்காக தான் செய்கிறோம். ஸோ இதை ஒரு 30 செகண்டுக்கு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை நம்ம ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 30 செகண்டுக்கு அரைச்சாச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே போல் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்ச ஐஸ்கிரீம் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணணும். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 3 hours நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை திருப்பி எடுத்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதை இப்போ நான் ஃப்ரீசரில் எடுத்து வைக்கிறேன். 3 hours அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி ஒரு பிளெண்டரில் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இதே போல் 2 இல்லை 3 முறை நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணுறப்ப அந்த ஐஸ்கிரீமோட அதே டெக்ஸ்சர் வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. திருப்பி அதே பாக்ஸில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா டைட்டாக கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வைக்கலாம். இது நான் ராத்திரி செய்கிறேன். ஸோ காலையில் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு பால் இருந்தால் போதுங்க. சட்டுன்னு இந்த ரெசிபியை நீங்கள் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியிலேருந்து நீங்கள் ஐஸ்கிரீமே வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. மேலே எதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பிஸ்தாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதை வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். 3 பொருட்கள் இருந்தால் போதும், சட்டுன்னு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். பால், சுகர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர். ஸோ நாளைக்கு இந்த ரெசிபியை செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.